Hi friends, welcome to Conquer's Hindu News Analysis dated 13th August 2020. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா கமலா ஹரிஷ் இவங்களை வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் நாமினியா எலெக்ட் பண்ணியிருக்காங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யுனைடெட் நேஷன்ஸ்ல நடக்கக்கூடிய பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ்க்காக. இந்த பர்டிகுலர் நியூஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரியான பீப்புள் வந்துட்டு எலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு நிக்கிறாங்க, ராதர் இட் பி ஜோய் பிடனா இருக்கட்டும் இல்ல கமலா ஹரிஷா இருக்கட்டும், இவங்களோட பொலிட்டிக்கல் வியூஸ் என்ன மாதிரி இருக்குது, ஒருவேளை இவங்க பதவிக்கு வந்தாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்குமான ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி எவால்வ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சில பேக்ரவுண்ட் விஷயம் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ திஸ் பர்டிகுலர் விமன் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இந்தியாவோட ஆரிஜின் வந்துட்டு இருக்கு. ஷீ இஸ் அன் ஆன்செஸ்டர் ஆர் இந்தியன் ஆரிஜின் பர்சனாலிட்டி. இவங்களோட அம்மா வந்துட்டு ஷி பிலாங்ஸ் டு ஷாமலா கோபாலன், ஷி பிலாங்ஸ் டு சென்னை. இவங்களோட அப்பா டொனால்டு ஹாரிஸ், ஹி இஸ் அ ஜமாய்க்கன் அப்படிங்கிற. ஸோ இந்த பர்டிகுலர் விமன் ஷி இஸ் தி ஃபர்ஸ்ட் பிளாக் விமன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஏஷியன் அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ்க்காக நிக்கிறது. சரி, இதை நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட சில விஷயத்துல கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிட்டிசன்ஷிப்ல ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் இருக்கும். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸுக்கு யாருக்கு நிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. when you take that paragraph into consideration, இந்தியால பிரசிடென்டாவோ வைஸ் பிரசிடென்டாவோ எய்தர் பை பர்த் இல்ல நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் மூலியமா சிட்டிசன், அதாவது ஒரு ஃபாரினர் இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வாங்கினா கூட தே கேன் பி த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் வெல் அஸ் தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ராதர் இட் பி பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இருக்கக்கூடிய ஹை கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் எல்லாமே இட் இஸ் ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் born in யுனைடெட் ஸ்டேட்ஸ். பை பர்த் யுனைடெட் நேஷன்ஸோட சிட்டிசனா இருந்தால் மட்டும்தான் அவங்களோட இந்த எலெக்ஷன்ஸ்ல அவங்களால பங்கெடுக்க முடியும். அப்ப திஸ் பர்டிகுலர் பர்சன் கமலா ஹரிஷ் பை பர்த்தே வந்துட்டு யூஎஸ் சிட்டிசன் அப்படிங்கிறதுனால ஷீ இஸ் எலிஜிபிள் ஃபார் திஸ் வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட். இந்த பர்டிகுலர் பர்சனை வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் நாமினியா அப்பாயிண்ட் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ் வந்துட்டு ட்ரம்ப் மேல இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ், எலெக்ஷன்ஸ்ல எக்கனாமிக் கிரைசிஸ் ஜாஸ்தியா இருக்கு, பிளஸ் ஆன்டி ரேசிசம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரேசிசம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கு அப்படி. அப்ப இந்த பர்சன் இந்த மாதிரியான ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு அமெரிக்கன், ஆப்பிரிக்கன் அண்ட் ஏசியன் கான்டினென்ட்டோட சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்களை வைக்கும் போது இட் இஸ் சேயிங் தட் நாங்க எந்த மாதிரியான ரேசிசம் ஃபார்முலேஷன்ஸும் எங்களோட பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரத்துல இல்ல அப்படிங்கிறது. பிளஸ் இவங்க வந்துட்டு நிறைய வாய்ஸஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் கிரிட்டிசிசம், என்ன மாதிரியான கிரைம் பாலிசிஸ் இருக்கு அப்படிங்கிறது. பிளஸ் இவங்க ஜாய் பிடனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது தே ஹவ் ப்ரப்போஸ்ட் அ மெடிக்கல் கேர் எல்லாருக்குமே நாங்க கொடுக்க போறோம், இன்க்ளூடிங் த பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் பிரைவேட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க வந்துட்டு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ்க்காக நின்றுந்திருப்பாங்க த ரேஸ்க்காக. ஆனா அங்க ஃபண்ட் வந்துட்டு ட்ராப் ஆனதுனால ஷி வாஸ் நாட் ஏபிள் டு டூ இட். ஸோ இவங்களோட ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் சான் பிரான்சிஸ்கோவா இருந்திருக்காங்க 2004 to 2011, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் கலிபோர்னியா 2011 to 2017, யூஎஸோட செனேட்டர் ஃப்ரம் கலிபோர்னியா. அதாவது செனேட் அப்படிங்கிறது யூஎஸ்ல இருக்கக்கூடிய அப்பர் ஹவுஸ், நம்ம இதுல ராஜ்யசபான்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவங்களோட அப்பர் ஹவுஸ செனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ல மொத்தம் 50 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் 2 பேரை அந்த செனேட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுல கலிபோர்னியால இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி செனேட்டர் இஸ் கமலா ஹரிஷ் அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிகிள் மெகா லேப்ஸ் டு பூஸ்ட் தி COVID-19 டெஸ்டிங். சரி, எதுக்காக இந்த மெகா லேப்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய லேப் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொண்டு வர போறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவிட் டெஸ்டிங்கை வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியா நம்ம இன்னும் நிறைய டெஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக தான் சிஎஸ்ஐஆரும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து they are going to make use of next generation sequencing machine. ஜென்ரலா ஜீன்ஸை சீக்வென்ஸ் பண்றதுக்காக தான் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சீக்வென்சிங் மெஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போதைக்கு இந்த ஜினோம் சீக்வென்சிங்கை யூஸ் பண்ணி கொரோனா வைரஸையும் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நிறைய ஸ்பெசிமென்ஸை வந்துட்டு அட் அ டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஸ்ட் பண்ணலாம்.
பிளஸ் அப்ப ஏன் இதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு டெஸ்டிங் மெத்தட் இருக்கே, அதுல ஏன் இதை பண்ண முடியல, ஏன் இப்போ புதுசா ஒரு மெத்தடாலஜி கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைப் படி, அதாவது ஆர்டிபிசிஆர் படி பண்ணக்கூடிய டெஸ்ட்ல 80 to or 70 to 80% மட்டும் தான் அக்யூரசி காமிக்க முடியுது. இதனால 90% இல்ல 95%க்கு மேல அக்யூரசி காமிக்க முடிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு நெகட்டிவ் அப்படின்னு வருது. ஆனா 2-3 டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பாசிட்டிவ் அப்படிங்கிற ரிசல்ட் வருது. அப்ப ஃபால்ஸா நெகட்டிவ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நெகட்டிவான ப்ரொவிஷன் வந்து இந்த ஆர்டிபிசிஆர்ல இருக்குது அப்படிங்கிறதுனால வில் கோ வித் திஸ் ஜினோம் சீக்வென்சிங் மெஷின். இதனால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வைரஸை ப்ராப்பரா டிடெக்ட் பண்ண முடியும். பிளஸ் அட் அ டைம்லயே ஒரு லார்ஜ் சங்க் ஆஃப் டேட்டா அண்ட் வைரஸ் ஜினோம்ஸை இதனால வித் சர்டினிட்டி இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கறது சொல்ல முடியும். பிளஸ் இந்த ஹிஸ்டரி, இந்த வைரஸ் எப்படி வந்துட்டு எவால்வ் ஆச்சுங்கிறத ஹிஸ்டரியா இருக்கட்டும், அது எப்படி மியூட்டேட் ஆயிட்டு இருக்குங்கிறத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த மெகா லேப்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சீக்வென்சிங் மூலியமா நம்ம கம்ப்ளீட்டா வைரஸோட ஜினோமையை ஸ்கேன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்ஆர் இது யாரோட பார்ட்னர்ஷிப்போட பண்றாங்க அப்படின்னா, யூஎஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இலுமினா அப்படிங்கிற கம்பெனியோட சேர்ந்து தான் இந்த பர்டிகுலர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சீக்வென்சிங் மெஷின்ஸை வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 7.5 lakhs தான், இப்போதைக்கு 10 lakhs இது பண்றாங்க. அக்யூரசி நம்ம ஜாஸ்தியா கொண்டு வரணும், ஏன்னா சைசபிள் பாப்புலேஷன்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு சூடோ நெகட்டிவா வருது அப்படிங்கிறதுனால. The next article that we will see is தமிழ்நாடு efforts at digital education is lauded. ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 கடியில நீங்க இதை வந்துட்டு எஜுகேஷன் அப்படிங்கிற கடியில படிச்சுக்கலாம். சரி, கொரோனா சிச்சுவேஷன்ஸ்னால நிறைய வந்துட்டு ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஆக்சஸ் இல்லாம போய்கிட்டே இருக்கு. நிறைய பேர்கிட்ட மொபைல் போன்ஸ் கூட இருக்க மாட்டேங்குது, நெட் கனெக்டிவிட்டி ரூரல் ஏரியாஸ்க்கு போக மாட்டேங்குது. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல குழந்தைங்களை எப்படி எஜுகேஷனுக்குள்ள இன்னும் வந்துட்டு அவங்களை அதுலயே ஸ்டாக்னண்டா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு நிறைய இனோவேட்டிவ் மெஷர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த டிஜிட்டல் எஜுகேஷன் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ். இதுல நம்ம வந்துட்டு என்ன மாதிரியான இனோவேஷன்ஸ் கொண்டு வந்திருந்தோம், அதாவது தமிழ்நாட்டுல என்ன மாதிரி இனோவேஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா, நாங்க வந்துட்டு ரிமோட் பிளேசஸ்ல நாங்க லேர்னிங் இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வரோம் அப்படிங்கறனால நாங்க டெலிவிஷன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ண போறோம் இந்த எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக. இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் தான் இந்தியன் ரிப்போர்ட் ஆன் டிஜிட்டல் எஜுகேஷன்ல தமிழ்நாடு இஸ் டூயிங் அ குட் சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன் அப்படின்னு பாராட்டி இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கண்டென்ட் கிரியேஷனா இருக்கட்டும், பிராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்கறது, அசஸ்மெண்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த டெலிவிஷன் மூலியமா எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு கொடுக்கறது எந்த டிவியில கொடுக்குறாங்க அப்படின்னா கல்வி டிவியில வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப தமிழ்நாடு கிட்ட ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர்டு இருக்கு. பிளஸ் அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு செல் வச்சிருக்காங்க, தீக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ஃபார் சில்ட்ரன் செல் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ஃபார் டீச்சர்ஸ் செல் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, தீக்ஷா. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலாபரேட்டா ஒரு டீம் உட்கார்ந்து என்னென்ன மாதிரியான கண்டென்ட் குழந்தைங்களுக்கு தேவை, என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டு இவங்களை அசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க, எப்படி வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ பிளஸ் இந்த டீச்சர்ஸ் வந்துட்டு எவ்வளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து டிஜிட்டல் சர்டிபிகேட்ஸ் வந்துட்டு யாருக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றாங்க. வேற எதையும் வந்துட்டு the report has appreciated அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சமச்சீர் கல்வி புக்லயும் இந்த QR கோட் அப்படின்னு இருக்கும், which means அடிஷனலா குழந்தைங்களால இன்ஃபர்மேஷன் படிக்க முடியும். கிட்டத்தட்ட 14,000 ரிசோர்சஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு தமிழ்நாடோட புக் சிஸ்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டத்தை. The next article that we will read is about மெடிக்கல்ல அபார்ட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸோட அவைலபிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அகெயின் இன் பேப்பர் 2 வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த் செக்டர்ஸ் கடியில இதை படிச்சுக்கணும். ஜென்ரலா பிரெக்னன்சி இருக்கும் போது பிரெக்னன்சியை 3 ட்ரைமெஸ்டர்ஸா பிரிப்பாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரைமெஸ்டர்ஸ் அப்படின்னு
ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து 13 வீக் வரைக்கும். செகண்ட் ட்ரைமினிஸ்டர் அப்படிங்கிறது 14th வீக்ல இருந்து 26 வீக் வரைக்கும். தேர்ட் ட்ரைமினிஸ்டர் அப்படிங்கிறது 27ல இருந்து 40 வீக்ஸ் வரைக்கும். இந்தியால இருக்கக்கூடிய மெடிக்கல் இதுல இந்த குழந்தைய அபார்ட் பண்ணலாமா, ஒரு ஃபீட்டஸ அபார்ட் பண்றதுக்குன்னு நிறைய வந்துட்டு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஏன் நம்ம இதுல அபார்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்துட்டு செக்ஸ் செலக்ஷன் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் ஜாஸ்தியா மைண்ட்ல வச்சுக்கிறது. சோ பொண்ணு வேணாம் பையன் தான் வேணுங்கிற மென்டாலிட்டி நிறைய பேருக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மெடிக்கல் லெவல்ல இந்த பிரெக்னன்சி டெர்மினேஷன் அப்படிங்கிறதுக்கே நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்போதைய ப்ரொவிஷன்ஸ் படி த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 1971 தான் இப்போதைக்கு இருக்கு. ஆனா ஒரு பில் பிளேஸ் பண்ணிட்டாங்க, எம்டிபி அமெண்ட்மெண்ட் பில் 2020ன்னு சொல்லிட்டு. ஒரு பிரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா 12வது வாரத்துக்குள்ள டெர்மினேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு எம்டிபி 1971ல சொல்லியிருப்பாங்க. இதுவே 2020 பில்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 20 வாரத்துக்கு அப்புறம் 20 வாரம் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் திங், இதுக்கு மேல போச்சு, அதாவது 12ல இருந்து 20th வீக் வரைக்கும் போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மெடிக்கல் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸோட ஒப்பீனியன் மூலமா நீங்க பிரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணிக்கலாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த அம்மாக்கு வந்துட்டு இந்த குழந்தை பிறக்கிறதுனால ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல இப்ப இருக்கக்கூடியதுல 20 வாரத்துல இருந்து 24 வாரம் வரைக்கும் கூட நீங்க பிரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அகைன் இங்கேயுமே மெடிக்கல் பிராக்டிஷனரோட அப்ரூவலோட தான் பிரெக்னன்சியை டெர்மினேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. முன்னாடி இருக்கக்கூடியதுல பிரைவசி வந்துட்டு மெயின்டைன் பண்ணப்படாது. இப்ப இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் பில்ல பிரைவசியை மெயின்டைன் பண்ணலாம், கான்பிடென்சியை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, எதுக்காக இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதே 18 வயசு. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல குழந்தையோட டெவலப்மெண்ட்டே ஒரு 18ல இருந்து 22 வீக்குக்குள்ளதான் நமக்கு அந்த குழந்தைகிட்ட என்ன மாதிரியான அப்நார்மலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கறதே தெரிய ஆரம்பிக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ல வந்துட்டு நீங்க 12th வீக் வரைக்கும் பண்ணணும்னாலே யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு அதை சைன் பண்ணணும் அப்படிங்கும் போது அது பண்ண முடியாம போயிடுது அப்படிங்கறதுனால. பிளஸ் டெவலப்மெண்ட்ஸ் ப்ராப்பரா தெரியாதது போதே நீங்க டெர்மினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்ப 18th and 20th வீக்கு போகும்போது குழந்தையில இருக்கக்கூடிய அப்நார்மலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியா தெரியக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல டெர்மினேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சா ஓவர் ரெகுலேட்டிவ் மெஷர்ஸ்னால டெர்மினேட் பண்ண முடியாம போயிடுது. ஒன்னு 8% ஆஃப் தி மதர்ஸ் வந்துட்டு மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி டெத் வந்துட்டு எதனால நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அன்சேஃபா இல்லாத பிரெக்னன்சியை கண்டினியூ பண்ண விட்டதுனால. செகண்ட், ஒரு இந்த குழந்தை பிசிக்கலி டிசேபிள் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா மென்டலி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல தன்னோட லைஃப் ஃபுல்லத்தையுமே வந்துட்டு கடக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த சிச்சுவேஷன்ஸ்னாலதான் ஏதாச்சும் ஒரு டிஃபார்மிட்டிஸ் இருந்தது அப்படின்னா ஃபீட்டஸை கலைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மெடிக்கல் டேர்ம்ல டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு என்ன ஆர்டிக்கல் வந்திருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டடி ஃபைண்ட்ஸ் புவர் ஆக்சஸ் டு அபார்ஷன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த அபார்ஷன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெடிக்கல் அப்சார்ப்ஷன்ஸ் வந்துட்டு சர்ஜிக்கல் அபார்ஷன்ஸா தான் ஜாஸ்தி நடந்துட்டு இருக்கு. ட்ரக்ஸ்னாலையும் அபார்ஷன் கொண்டு வர முடியும். ஆனா நிறைய ரெகுலேஷன்ஸ் பண்றதுனால எதுக்காக இந்த ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா ஜெண்டரை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு கருவை கலைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ட்ரக்ஸ் வெளியில மார்க்கெட்டுக்குள்ள வருதுல, இது கருவை கலைக்கக்கூடிய தன்மை வந்துட்டு 9 வாரம் வரைக்கும், அதாவது 9 வாரம் வளர்ந்திருக்க கருவை கலைக்கக்கூடிய தன்மை மட்டும்தான் அந்த மருந்துக்கே இருக்கும். ஆனா ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு தெரியறதுக்கு தேவைப்படக்கூடிய டைம் ஸ்கேல்னு பாத்தீங்கன்னா 13-14 வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை என்ன மாதிரியான ஜெண்டர் அப்படிங்கறதே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப தேவையில்லாத இடத்துல கவர்மெண்ட் ட்ரக்ஸ் மேல ஓவரான ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க. குழந்தைங்கள ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்ஸ் இருக்கக்கூடாது, ஃபீமேல் ஃபீட்டசாய்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத. இந்த மாதிரி ஓவரா போகக்கூடிய ரெகுலேஷன்ஸ்னால நார்மலா தேவைப்படக்கூடிய ட்ரக்ஸ் கூட சில ஸ்டேட்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபவுண்டேஷன் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சர்வீசஸ் இந்தியா என்ன இண்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னா, மெடிக்கல் அபார்ஷன் ட்ரக்ஸோட ஷார்டேஜ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓவர் ரெகுலேஷன்ஸ்னால கிட்டத்தட்ட 70% ஆஃப் தி பார்மசூட்டிகல்ஸ் பிரசன்ட் இந்த பார்மசில என்ன பண்றாங்கன்னா ட்ரக்ஸ் அவங்க வச்சுக்கிறதே கிடையாது. சோ அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்ல ஒரு மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஈஸியா பில்ஸ் அவைலபிள் ஆயிட்டா நிறைய பேர் வந்துட்டு செக்ஸ் செலக்ஷன்ஸுக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா ரியாலிட்டியில அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஃபீட்டஸை வந்துட்டு 13 to 14 வீக்ஸ்க்கு முன்னாடியே பொன் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படிங்கிறத நம்மளால டிஸ்டிங்விஷ் பண்ணவே முடியாது. பிளஸ்
லாவே என்ன அபைட் பண்ணுது அப்படின்னா, நீங்க உங்களோட பிரெக்னன்சிய டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைமினிஸ்டர்ல இட் இஸ் கம்ப்ளீட்லி அக்செப்டபிள். செகண்ட் ட்ரைமினிஸ்டர் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? செக்ஸ் செலக்ஷன்ஸ் இல்லாம உங்களோட ஃபீட்டஸ ஏதோ ஒரு பிசிக்கல் சேலஞ்சஸ்னால இந்த ஃபீட்டலுக்கு வந்துட்டு நெறைய அனாமலிஸ் இருக்கு, நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிற பட்சத்துல, இல்ல அம்மாக்கு பிரச்சனைங்கிற பட்சத்துல நீங்க அபார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. 2 டைப்ஸ் ஆஃப் பில் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு அபார்ட் பண்றதுக்கான பில். இன்னொன்னு வந்துட்டு எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ். இந்த எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்துட்டு எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்ப்ரொடெக்டடா செக்ஸ் வச்சிருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல எங்க பிரெக்னென்ட் ஆயிருவோமோ அப்படிங்கிற பயத்துக்காக அந்த 72 ஹவர்ஸ்க்கு மட்டும் தான் இது போடுவாங்க. வேறஸ் இந்த அபார்ஷன் பில் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா குழந்தை உருவானதுக்கு அப்புறம் அந்த பிரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணி எம்பிரியோவையோ ஃபீட்டஸையோ வெளியில அனுப்பிச்சிடும். அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரக்ஸோட அவைலபிலிட்டி இல்லாததுனால நிறைய பேரு சிசேரியன் அந்த மாதிரி இதுக்கு போறாங்க. அதாவது மெடிக்கலா வந்துட்டு சர்ஜிக்கலா வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு போறாங்க. அப்ப இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெடிக்கல் ட்ரக்ஸோட சப்ளை மார்க்கெட்ல கம்மியா இருக்கிறதுனால பிரைஸ் ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. பிகாஸ் ஆஃப் திஸ் பிரைஸ் ரைஸ் இது இன்ஆக்சசபிளா இருக்கு. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனாலையும் இன்ஆக்சசபிளா இருக்கு. அவைலபிளா இது இருக்கிறது கிடையாது. அதனால சர்ஜிக்கல் அபார்ஷனுக்கு போறாங்க. இந்த சர்ஜிக்கல் அபார்ஷன்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலயும் சேஃப் கிடையாது. ஏன்னா சர்ஜிக்கல் அபார்ஷன் பண்ணக்கூடிய டாக்டர்ஸோட விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா ட்ரக்ஸ் அப்படிங்கிறது எந்த கைனகாலஜிஸ்ட் வேணாலும் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்தியால கிட்டத்தட்ட 60,000 to 70,000 கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் தட் 2015ல வந்த டேட்டா பிரகாரம் 81% ஆஃப் தி அபார்ஷன் ஆனுவலா பண்ணிட்டு இருக்காங்க மெடிக்கல் அபார்ஷன்ஸா. இதுலயுமே 90% ஆஃப் த அபார்ஷன் ஃபர்ஸ்ட் ட்ரைமினிஸ்டர்ல பண்றாங்க. ஆனா இது எல்லாமே எது மூலியமா தான் பண்றாங்கன்னா சர்ஜிக்கல் அபார்ஷன் தான் பண்றாங்க. when you take for drugs abortion மாத்திரை மட்டும் போட்டுக்கலாம், காஸ்ட் எஃபெக்டிவாவும் போயிடும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய கோவிட் சிச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அபார்ட் பண்றது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. மெடிக்கல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இது என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளீட்டா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் கோவிட் சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல் ஜாஸ்தியா போக முடியாது. காஸ்ட் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட்டும் ப்ரொசீஜரும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். 5,000க்கு இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க சர்ஜிக்கல் அபார்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், கோவிட் டெஸ்ட் பண்ணணும், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட காஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப இந்த மாதிரியான ட்ரக்ஸ் அவைலபிலிட்டியில ஓவர் ரெகுலேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்டிகல். The next article that we'll speak is Forest Ministry releases guidelines to managing human elephant conflict. So எல்லாருக்குமே தெரியும் ஆகஸ்ட் 12th is the World Elephant Day. அன்னைக்கு தான் ஒரு 40 pages ரிப்போர்ட் கொண்டு வந்திருப்பாங்க இந்த எலிஃபென்ட் ஹியூமன் கான்ஃபிளிக்ட எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இங்க ஒரு பர்டிகுலர் டயக்ராம் ஒன்று இருக்குல்ல, இதுல என்ன சொல்றாங்கன்னா எவ்வளோ டெத் வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலயுமே ஹியூமனோட டெத் தான் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு when compared to the elephant deaths. சரி, எதனால எலிஃபென்ட் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. இந்த கம்பி எல்லாம் கட்டுவாங்களா, அதுல எலக்ட்ரிக் கொடுக்கறதுனால, எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்றதுனால எலக்ட்ரிக்யூஷன், ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ், பாய்சன் கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு எலிஃபென்ட்ஸ் வந்துட்டு இறக்குது. அப்ப இந்த மனுஷனுக்கும் எலிஃபென்ட்டுக்கும் இருக்கக்கூடிய சண்டையை வந்துட்டு நம்ம தடுக்கணும் அப்படின்னா சில பிராக்டிசஸ் வந்துட்டு பெஸ்டா யூஸ் பண்ணும். இதை வந்துட்டு இந்த பெஸ்ட் பிராக்டிசஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்னென்ன மாதிரி கிட்டத்தட்ட 13 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்துட்டு எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் இருக்கு. and that is protected under Project Tiger அப்படின்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்ப எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இந்த இந்த எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் பண்றாங்கங்கிறத கலெக்டிவா எடுத்து போட்டிருக்காங்க. அப்ப தி பெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது எது சொல்றாங்க அப்படின்னா, எதுக்காக இந்த யானை தன்னோட இடத்தை விட்டு வெளியில வருது, அதோட நேச்சுரல் ஹேபிடேட் பக்காவா இல்ல. அப்ப நேச்சுரல் ஹேபிடேட்லயே இந்த யானையை தங்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான வாட்டர் ரிசோர்சஸ நீங்க வந்துட்டு சப்ளை பண்ணுங்க. செகண்ட் திங், ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபயர்ஸ் நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பிராக்டிஸ்னு சொல்றாங்க. செகண்ட் வந்துட்டு தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்ணக்கூடிய பிராக்டிஸ், அதாவது ப்ரூஃப் ட்ரென்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழி வெட்டி வச்சிருக்காங்கல்ல, இதுதான். சோ அப்ப இந்த ட்ரென்ச்சஸ் அப்படின்னு வரும்போது அந்த விளைநிலங்களுக்கு ஓரத்துல இப்படி வெட்டி வச்சிருக்கும் போது அது என்ன ஆகாது அப்படின்னா இந்த குழிக்குள்ள விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருசா ஏறுறதுக்கு கஷ்டப்படும் அப்படிங்கிறதுக்காக. சோ இது வந்துட்டு ப்ரொமோட் பண்றாங்க.
தேர்ட் திங் இஸ் ஹேங்கிங் ஃபென்சஸ் அண்ட் ரப்ளிங் வால்ஸ். இந்த இடத்துல ஃபென்ஸ் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி வந்துட்டு கர்நாடகால யூஸ் பண்றாங்க, அதை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சில்லி பவுடர்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் கார்னிவோரஸ் இது பண்றாங்க டுவர்ட்ஸ் நார்த் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம் ரீஜன்ஸ். இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. இதை தவிர்த்து வேற என்ன ஐடியா கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் வந்துட்டு சென்ட் பண்றாங்க சதர்ன் பெங்கால்ல, வெஸ்ட் பெங்கால் ரீஜன்ல. எஸ்எம்எஸ் அலர்ட் ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு இந்த இடத்துல எலிஃபென்ட் பிரசன்ஸ் இருக்குங்கிறத ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எஸ்எம்எஸ் என்ன பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அலர்ட்ஸ் கொடுத்துறாங்க. அப்ப இந்த எலிஃபென்ட் எக்ஸ்பர்ட் என்ன ரெக்கமெண்ட், காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணணும். இந்த எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுனால எலிஃபென்ட்டுக்கு என்ன மாதிரி டேமேஜ், பிளஸ் இந்த எலிஃபென்ட்ஸ் உள்ள வரதுனால கிராப்ஸுக்கு என்ன மாதிரியான டேமேஜ் அப்படிங்கறத பொறுத்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் ரெயின்ஃபால் 1500 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால்க்கு கம்மியா இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த ட்ரென்ச்சஸ், இந்த பள்ளம் வெட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறத மழை கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல தான் பண்ணணும். மழை அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல பண்ணாங்க அப்படின்னா எலிஃபென்ட்ஸுக்கு இது நெகட்டிவா போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட், இதை பண்ணும் போது வேற என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும்னா, நீங்க வயர் ஃபென்சிங் போடுறீங்க ஓகே, ஆனா அதுல எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் நீங்க கொடுக்கும் போது மேக் ஷுர் தட் அது மில்லி செகண்ட்ஸ்ல தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லைட்டா கொடுக்கக்கூடிய கரண்ட்லயே நிறைய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்டாப் த டிஸ்மேண்டலிங் ஆஃப் என்விரான்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா காந்தி எழுதியிருக்காங்க இந்த ஆர்டிக்கல். ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் பீப்புள் அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டி விச் இஸ் அகேன்ஸ்ட் பிஜேபி அப்படிங்கிறதுனால இவங்க கொடுக்கக்கூடிய சில ஃபேக்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் வந்துட்டு கவர்மெண்டோட இதை கம்ப்ளீட்டா வந்துட்டு ராங் சொல்ற மாதிரி இருக்கும். நம்ம இதுல இருந்து சில ஃபேக்ட்ஸை மட்டும் எடுத்துப்போம், சரியா? ஸோ அப்ப நம்மளோட கண்ட்ரி வந்துட்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஜோனுக்குள்ள போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி நிறைய இடத்துல என்விரான்மெண்ட்ல நம்ம நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்ஸ் ஆஃப் தி பீப்புள்ல வந்துட்டு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ப்ராக்ரஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒண்ணு நடக்கும்போது கண்டிப்பா என்விரான்மெண்டல் டேமேஜ் அப்படிங்கிறது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். ஆனா இந்த என்விரான்மெண்டல் டேமேஜ் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பவுண்டரி இருக்கணுமா, இந்த லிமிட்டுக்கு தான் என்விரான்மெண்டல் டேமேஜஸ் கிரியேட் பண்ணலாம், அது தாண்டி அது வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை கோட் பண்ணியிருக்காங்க, பைலீனியல் குளோபல் என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை கோட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா 2018ல வந்த ரிப்போர்ட்ல இந்தியா இருக்கக்கூடிய ரேங்க் 177 அவுட் ஆஃப் தி 180 கண்ட்ரீஸ். சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவோட என்விரான்மெண்டல் ஹெல்த், இந்தியாவோட என்விரான்மெண்ட் பாலிசி, பயோடைவர்சிட்டி, ஹேபிட்டட், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச், இது எல்லாத்துலயுமே இந்தியாவோட ஸ்கோர் வந்துட்டு கம்ப்ளீட்டா லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிளஸ் இவங்க வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய பேண்டமிக் சிச்சுவேஷன் எவ்வளவுக்கு என்விரான்மெண்டல வந்துட்டு நம்ம கண்டுக்காததுனாலதான் இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனும் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளமும் வந்திருக்கு. விச் சேஸ் தட் நம்மளோட என்விரான்மெண்டல் வழியில நம்ம பண்ணக்கூடிய கவர்னன்ஸ் ஆஸ்பெக்டையும் பப்ளிக்ல ஹெல்த்ல பண்ணக்கூடிய கவர்னன்ஸ் ஆஸ்பெக்டையும் நம்ம ஒரு தடவை ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரீவிசிட் பண்ணக்கூடியதுக்கான தகுந்த நேரம் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல தான். அதனால இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு டிராஃப்ட் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2020ன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க. இந்த பர்டிகுலர் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, நாங்க யார் வேணாலும் பொல்யூட் பண்ணட்டும், போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இண்டஸ்ட்ரி வச்சதுக்கு அப்புறமாட்டி கூட அவங்க எவ்வளவு பொல்யூட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அதுக்கு தேவையான பெனால்டிஸ் கட்டிட்டு நாங்க அவங்களுக்கு ரீ அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க. இது நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய கேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நரேந்திர மோடி கவர்மெண்ட் லெட் பிஜேபி இவங்க கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமாட்டி இவங்க ஜாஸ்தியா எதை தான் ஹைலைட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்தியா வந்துட்டு வேர்ல்ட் பேங்க் கொடுக்கக்கூடிய ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரிப்போர்ட்ல இட் இஸ் டூயிங் குட். ஆனா எப்பயுமே நீங்க எதுதான் முன்னாடி எடுத்து வச்சுட்டு இருக்கீங்கன்னா, எக்கனாமிக்க தான் முன்னாடி எடுத்து வச்சுட்டே இருக்கீங்க. நிறைய கமிட்டிஸ் வந்துட்டு போட்டு என்னென்ன மாதிரியான என்விரான்மெண்டல் லாஸ் எக்கனாமிக் growthக்கு ஹர்டலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க நிறைய பார்த்திருந்திருக்கீங்க. ஸோ 2014ல டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் கமிட்டி வந்துட்டு 6 மேஜர் என்விரான்மெண்டல் லாஸை ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இவரோட ரிப்போர்ட் ரொம்ப பெருசா பப்ளிக் டொமைன்ல வரவே இல்லை. கோஸ்டல் ரெகுலேஷன் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2001ல நீங்க ரிலீஸ் பண்ணீங்க. அந்த இது வந்துட்டு நிறைய கிரிட்டிசிசம் வந்ததுக்கு அப்புறமாட்டி அதை ஹோல்ல வச்சுட்டாங்க. ஆனா 2018ல பிஜேபி கவர்மெண்ட் ஹஸ் கம் அவுட் வித் சிஆர் நோட்டிபிகேஷன். இதை நிறைய
நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பர்டிகுலர்லா ஃபிஷர்மென்ஸும் அது கடல் சம்பந்தப்பட்ட எல்லாரும் இதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது வாழ்வாதாரத்தை வந்துட்டு ரொம்ப தடுக்கிற மாதிரி இருக்கு, பிளஸ் ஈக்காலஜியை வந்துட்டு ரொம்ப டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே தெரியும் கிளைமேட் சேஞ்சா இருக்கட்டும், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸா இருக்கட்டும், கண்ணு கூட நடந்துகிட்டே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸை எப்பயுமே ஒரு ஃபோர் ஃப்ரண்ட்ல வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன மாதிரியான பியூரோக்ராட்டிக் பாடிஸ் இருக்கோ, நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப், ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி, எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி, இவங்க எல்லாரும் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துட்டே இருக்காங்க. எந்த ப்ராசஸ், இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் கொடுக்கணும்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணாமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துட்டு. இன்ஃபேக்ட் இந்த நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் வந்துட்டு இட் இஸ் ஹெடட் பை தி பிரைம் மினிஸ்டர். இது மேல ஒரு பர்டிகுலர் அலிகேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2014 நரேந்திர மோடி கவர்மெண்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறமாட்டி ஒரு தடவை கூட இந்த நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் தான் நடந்தது. அவங்க தான் அப்ரூவல்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி இந்த என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், இதை தாண்டி பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நார்தர்ன் பிளெயின்ஸ்ல எவ்ரி வின்டர் சீசன்ல ஸ்மாக் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அப்ப இதுல சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, லான்சென்ட் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் என்ன பப்ளிஷ் பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியால 2017ல நடந்த டெத்ல 12.5% ஆஃப் த டெத் மட்டுமே ஏர் பொல்யூஷன்னால நடந்திருக்கு. இதுக்கு என்ன மாதிரியான எமிஷன் கண்ட்ரோல்ஸும் நீங்க எடுக்கல. இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் தி எமிஷன்ஸ் ஃப்ரம் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ், கவர்மெண்ட் வந்துட்டு டெட்லைன்ஸும் கம்ப்ளைன்ஸ்ல வந்துட்டு நீங்க யூ-டர்னும் பண்ணிட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஆக்ஷன் நீங்க எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க எழுதியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹஸ் டன் வித் சர்டன் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், ஆட் ஈவன் ஸ்கீமா இருக்கட்டும், இல்ல சஃபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வெளியிடுறதா இருக்கட்டும், கவர்மெண்ட் இஸ் டூயிங் சம் அமௌண்ட் ஆஃப் பெஸ்ட் திங்ஸ் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் நீங்க வந்துட்டு அட்டாக் ஆன் ஆதிவாசிஸும் வந்துட்டு நடந்துட்டே இருக்கு. ஹிஸ்டாரிக்கா ஒரு பர்டிகுலர் ரைட்ஸை வந்துட்டு ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்குன்னு சில ரைட்ஸை வந்துட்டு நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிதான் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 அங்க வாழக்கூடியவங்களுக்கு சில ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இந்த வெல் டிஃபைன்டு லேண்ட் ரைட்ஸ் ஃபார் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் வந்துட்டு யாருக்கு பெனிஃபிஷியலா இருக்க மாதிரி நாங்க பாத்துக்கிட்டோம்னா மார்ஜினலைஸ் பாப்புலேஷனுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் பெனிஃபிஷியலா இருக்க மாதிரி பாத்துக்கிட்டோம். ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறமாட்டி இந்த ரூல்ஸை நிறைய இடத்துல ட்விஸ்ட் பண்ணி இதை யார் ஜாஸ்தியா யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்திரா காந்தி அவங்க இருந்த டைம் ஸ்கேல்ல ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனை வந்துட்டு ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் கோஆபரேஷனா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, சில ஆக்ட், அதாவது ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927ல சில சேஞ்சஸ் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்னா, இந்தியன் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போலீசிங் பண்ணக்கூடிய பவரை ஜாஸ்தியா கொடுக்குறோம், பிளஸ் குவாசி ஜுடிஷியல் பவர்ஸையும் ஜாஸ்தியா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் இந்த குவாசி ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காரா இல்லையாங்கிற மாதிரியான ஜட்ஜ் பண்ணக்கூடியது. பிளஸ் இவங்க ஆர்ம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இவங்க வந்துட்டு ஆர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க, அதுல யாராச்சும் இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அந்த ப்ராசிக்யூஷன்ல இருந்து இவங்களுக்கு வந்துட்டு இம்யூனிட்டி, அதாவது அவங்கள வந்துட்டு பாதுகாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் 2006 வந்துட்டு நீங்க பண்ணக்கூடிய சில சேஞ்சஸ்னால நாங்க ஆதிவாசி ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் கிராம சபாக்கு கொடுத்திருக்கக்கூடிய சில பவர்ஸை டிஸ்எம்பவர் பண்ற மாதிரி சில வேலை எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு பேசும்போது கவர்மெண்ட்டுக்குன்னு சில சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி தான் நீங்க பப்ளிக் ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு கிளியரன்ஸ் வாங்குறதுல இருந்து யார் யாரெல்லாம் நீங்க கொடுக்கக்கூடிய ரூல்ஸுக்கு கம்பைல் பண்றோமோ, நீங்க இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கீங்களா, இவ்வளவு பொல்யூட்டன்ஸ் வெளியில விடக்கூடாது, இந்தந்த மாதிரியான டைம் ஸ்கேல்ஸ்ல தான் நீங்க இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணணும், ஒருவேளை இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் நடந்தனா என்ன மாதிரியான காம்பன்சேஷன் நீங்க கொடுக்கணும், என்விரான்மெண்டல் டேமேஜுக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்கணும், நீங்க ரிப்போர்ட்ஸ் இத்தனை நாளுக்குள்ள அனுப்பணுங்கிற மாதிரி கவர்மெண்ட் போட்டிருக்கக்கூடிய ரூல்ஸுக்கு யாரெல்லாம் அடிபணிஞ்சு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் கொடுங்க, பணம் கொடுங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்ல நிறைய பேர் கிரீன் நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சோலார் பவர் பிளான்ஸ் யூஸ் பண்ணி தான் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் சில இடத்துல வந்துட்டு மெஷின்ஸையே ஓட்டுறாங்க. அப்ப அந்த மாதிரி யார் யாரெல்லாம் கிரீன் டெக்னாலஜி வைஸ் தன்னோட
இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்றாங்களோ அவங்களுக்கு சப்சிடிஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுங்க. பிளஸ் அடிக்கடி வந்துட்டு பப்ளிக் பார்ட்டிசிபேஷனை வந்துட்டு நீங்க என்ஹான்ஸ் பண்ணணும், ரெகுலரான சோஷியல் ஆடிட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரியான டைம்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the first suggestion that I'll give is environmental impact assessment 2020 NAT நோட்டிபிகேஷனை withdraw பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இப்போதே இருக்கக்கூடிய டைம் வந்துட்டு ரொம்ப ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு அஃபாரஸ்டேஷனா இருக்கட்டும், வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப மக்கள் எல்லாமே அர்பன்ல இருந்து ரூரல் ஏரியாவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இது ஒரு கிராஸ் ரூட் மூவ்மெண்டா கொண்டு வந்து யூத், விமென், கம்யூனிட்டி, கிராம சபாஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் எல்லாரையும் ஒண்ணு திரட்டி இந்த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் பிளஸ் எக்கனாமிக் growth சைட் பை சைட் நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next article that we'll read is how the tigers can regain its ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த ஆர்டிக்கல்ல வந்துட்டு எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் டைகர் டே ஜூலை 29. எப்பல இருந்து இந்த இன்டர்நேஷனல் டைகர் டே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 2010ல இருந்து they would have celebrated this international tiger day. இந்த டைகர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அம்பர்லா ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த டைகரை வந்துட்டு அம்பர்லா ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்பீசிஸ் டைகரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும்போது நம்ம மற்ற இருக்கக்கூடிய அனிமல்ஸை என்ன பண்ணிட்டு இருக்கோம், ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைகரை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கறத ஒண்ணு 1973ல இந்திரா காந்தி அவங்க பிரைம் மினிஸ்டர் அந்த காலத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ப்ராஜெக்ட் டைகர் இஸ் ஹைலி அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா படிச்சோம். இனிஷியலா டைகர் ரிசர்வ்ஸ் லான்ச் பண்ணும்போது 9 டைகர் ரிசர்வ்ஸ் தான் இருந்தது. ஆனா இப்போதைய நிலைமையில 50 டைகர் ரிசோர்சஸ் இருக்கு. எதுக்காக இந்த டைகரை வந்துட்டு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, 1970ஸ்ல வந்துட்டு இந்த டைகர்ஸோட மதிப்பே எவ்வளவு நம்பர் தான் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2000 தான் இருந்தது. இந்தியாவில் டைகர் இஸ் தி நேஷனல் அனிமல்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமல், இட் இஸ் ஆன் என்டேஞ்சர்ட் சிச்சுவேஷனுக்கு போயிடக்கூடாது, கம்ப்ளீட்டா எக்ஸ்டென்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற சிச்சுவேஷனால தான் இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் டைகர் லான்ச் பண்ணது 1917ல லான்ச் பண்ணி இப்போதைய சிச்சுவேஷன் இப்போ வரைக்கும் ஆஸ் பர் டேட் வந்துட்டு டைகரோட பாப்புலேஷன் க்ரோ ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா கண்டிப்பா க்ரோ ஆயிருக்கு, 3000 ஆயிடுச்சு. ஆனா இந்த growth ரேட்டு போதுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, குளோபல் டைகர் ஃபோரம் அப்படின்னு டெல்லியில யூ ஹேவ் திஸ் இன்டர்நேஷனல் ஃபோரம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே ரேட்ல போய்கிட்டு இருந்தது அப்படின்னா இந்தியானால 3500 டைகர்ஸ் வரைக்கும் தான் நீங்க உங்களோட எய்மையே வச்சுக்க முடியும். அதுக்கு மேல உங்களால டைகர்ஸோட எண்ணிக்கையை கூட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்ற இதுபடி ஒரு கால்குலேஷன் நாங்க போட்டு பாக்குறோம் அப்படின்னா, அந்த கால்குலேஷன் பிரகாரம் இந்தியாவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. டைகர்ஸ் எவ்வளவுக்கு இந்தியால இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10,000ல இருந்து 15,000 வரைக்கும் வைல்டு டைகர்ஸ் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இந்தியாவுக்கு இருக்கு. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சும் நீங்க 3000 தான் இருக்கு அப்படின்னு சொல்லி லேண்ட் எக்ஸ்பான்சிவ், எக்கனாமிக் ஃபவுண்டேஷன், எஜுகேட்டட் பீப்புள்லாம் இது என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா பிரைஸ் பண்றாங்க. வெரி ஹாப்பி தட் டைகர் இஸ் நிறைய நம்பர்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா இதோட பொட்டன்ஷியல் லெவலே வேற. ஆனா நீங்க 3000 காமிச்சிட்டு யூ ஆர் செலிப்ரேட்டிங் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆயிட்டு இருக்கீங்க. அந்த லேகிங்கை நீங்க கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரியலிஸ்டிக்கான பிளான் கொண்டு வரணும் உங்களோட கோலை வந்துட்டு நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அரவுண்ட் இந்த மிஷனை, இந்த டைகர் ப்ரொடெக்ஷன் மிஷனை நீங்க வந்துட்டு ட்ரிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு வந்ததுக்கான 2 ரீசன், 2 லீகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒன்னு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, இன்னொன்னு வந்துட்டு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. இவங்க 2 பேருமே இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமாட்டி there was so much of political லீடர்ஷிப், பொலிட்டிக்கல் லெவல்ல ஆமா நம்ம டைகரை பாதுகாக்கணும், ஃபீல்டு லெவல்ல இறங்கி வேலை பார்க்குறவங்களும் ஆமா நம்ம இந்த சேலஞ்சஸை வந்துட்டு நம்ம டைகர் பாப்புலேஷனை ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அல்டிமேட் மோட்டோவோட தான் உள்ள இறங்கவே செஞ்சாங்க. ஆனா உள்ள இறங்கி வேலை பார்க்கும் போது அவங்களுக்குன்னு சில சோசியல் சேஞ்சஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எக்கனாமிக் growth ஸ்லோவா இருக்கும் போது நிறைய பேர் வந்துட்டு ஃபாரஸ்ட் இது பண்ணிட்டு இந்த இடத்துல இண்டஸ்ட்ரி வைக்கலாமேங்கிற பேச்சு. நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட்டை வந்துட்டு நிறைய பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் அவங்களோட வாழ்வாதாரத்தையே
மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ரொம்ப வறுமையான நிலையில இருக்காங்க அப்படிங்கிற. பிளஸ் புரோட்டீன் டிபெண்டன்சி வேணும் அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல மாஸ் ஹண்டிங் தான் நடந்துட்டு இருந்தது. இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் ரிசர்வ்ஸை நிறைய ஆக்கி பாப்புலேஷனையும் ஜாஸ்தி பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஆனா எப்ப 2000வது வருஷம் வந்தது, அரௌண்ட் 2000, பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது, அதாவது கவர்மெண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிச்சு கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ்ல. எது மாதிரி கிராஜுவலா டிரான்ஸ்மிஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்க வேலையை தாண்டி நிறைய வேலைகள் அவங்க பாக்குற மாதிரி மல்டி டாஸ்கிங், ஒரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்ன மாதிரியான மல்டி டாஸ்கிங் பண்ணுவாரோ அதே அளவுக்கான மல்டி டாஸ்கிங் ஓரியன்டா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மாற ஆரம்பிச்சிச்சு. தேவையில்லாத இடத்துல நிறைய அளவுல கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி கிட்ட இருந்து. ஏன்னா நாங்க புதுசா டைகர் ரெக்கவரி மாடல்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி, இந்த பர்டிகுலர் ஃபண்டை யார் இப்போதைக்கு பாதுகாத்துட்டு வரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு பேங்க் இஸ் ஹேவிங் கண்ட்ரோல் ஓவர் திஸ். அப்ப இந்த மிஷன் வந்துட்டு என்னவா இருந்தது அப்படின்னா டைகர் ப்ரொடெக்ஷன். ஆனா இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல டைகர் ப்ரொடெக்ஷனையும் தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் வந்துட்டு ஒரு அப்சர்ஜ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த வைல்ட் லைஃப் ஹேபிட்டட்ஸை வந்துட்டு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் தளர்த்தி இதை கல்டிவேஷனுக்கு விடணும். அங்க இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் வந்துட்டு காட்டுல வாழ்றாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு விடணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. என்ன மாதிரியான லாஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து ஒரு ஓப்பன் அண்ட் ப்ராசஸா இந்த கன்சர்வேஷனை கொண்டு வந்துட்டாங்க. அட் தி எண்ட் ஆஃப் 20th century என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா, இந்த சோசியல் சேஞ்சஸோட சேர்ந்து சில பர்சனல் சேஞ்சஸும் இந்த டைகர் கன்சர்வேஷனை வந்துட்டு மாத்தி விட ஆரம்பிச்சிருச்சு. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எப்பதான் வந்துட்டு ஐயோ நம்ம டைகர் கன்சர்வேஷன்ல இன்னும் ரொம்ப லேகிங்கா இருக்கும், பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் எப்ப இல்லைன்னு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா 2005ல சரிஸ்கா ரிசர்வ், இந்த டைகர் ரிசர்வ் எந்த ஸ்டேட்ல இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஸ்டேட், இந்த பர்டிகுலர் சரிகா டைகர் ரிசர்வ்ல 2005ல டைகர் வந்துட்டு கம்ப்ளீட்டா இல்லாம போயிடுச்சு, எக்ஸ்டென்டே ஆயிடுச்சு. அப்ப இந்த நம்ம டைகர் ப்ராஜெக்ட்னு ஒண்ணு கொண்டு வந்து அதுக்கு அடியில ஃபண்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல டைகரே ஒரு இடத்துல இது வரைக்கும் இருந்தது இல்லாம போயிடுச்சுங்கிறதுனால பப்ளிக் அவுட்கிரை ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறமாட்டி டைகர் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்றாங்க. பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங், அப்போதைய இருந்த பிரைம் மினிஸ்டர், அவர் ஃபார்ம் பண்றாரு. ஆனா இதுவும் என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெருசா எந்த ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்ஸும் வரவே இல்லை. ஆனா இது யாருக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாரஸ்ட் பியூரோக்ரசி, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு. இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படிதான் எக்ஸசிவான ஃபண்டிங்ஸ் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த எக்ஸசிவான ஃபண்டிங்ஸ் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, சில பர்டிகுலர் ரிசர்வ்ஸ்க்கு மட்டும்தான் எக்ஸஸா ஃபண்டிங் போக ஆரம்பிச்சது. அப்ப பெரிய இடத்த வந்துட்டு எதுக்கெல்லாம் ஜாஸ்தியான பொட்டன்ஷியல் இருக்கோ அது ரெக்கவர் ஆகல, எதெல்லாம் ஜாஸ்தி ஃபண்டிங் போகுதோ அது நிறைய இடத்துல நிறைய டைகர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்ப டைகர் இன்டர்நேஷனல் டைகர் டே 29 ஜூலை அன்னைக்கு தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நிறைய டைகர் ரிசர்வ்ஸ்ல கெப்பாசிட்டியை தாண்டி டைகர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் இருந்துட்டு இருக்கு, சோர்ஸ் சிங்க் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பத்தி பேசியிருந்திருப்போம். அப்ப என்ன ஆகுது, ஃபண்ட்ஸ் வந்துட்டு எங்க தேவையோ அங்க போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ். அப்ப வித்தின் த ரிசர்வ்ஸ் வந்துட்டு இந்த ரீஅலோகேஷன் ஸ்கீம்ஸ், ரீலொகேஷன் அப்படின்னு பண்ணி சொல்லி சில பேரை வாலண்டியரா ரீலொகேட்லாம் பண்ணியிருந்தீங்க. ஆனா இது ரொம்ப பெருசா பெனிஃபிட் கொடுக்கவே இல்லை. பிளஸ் இந்த ரீலொகேஷன் பண்றோம்னு சொல்லி வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்துட்டு அடிக்கடி வாங்கிட்டே இருந்திருக்கீங்க, அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கம்ப்ளீட்டா இந்த டைகர் ரிசர்வ் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த டைகர் எப்படி இருக்கும் அதை மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், இல்ல இந்த டைகர்ஸ்க்கு நடக்கக்கூடிய கன்சர்வேஷன்ல என்ன மாதிரியான சோஷியல் சேலஞ்சஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, டிரான்ஸ்பரண்டா இருக்கா, என்ன மாதிரியான மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே யார் மட்டும்தான் கண்டுக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி அண்டர் கவர்மெண்ட். அப்ப கவர்மெண்ட் தான் மோனோபாலி அப்படிங்கிற இடத்துல அதுல இருக்கக்கூடிய தப்புகளை யார் எடுத்து சொல்லுவா அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான். நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்னு நீங்க ஒண்ணு கொண்டு வந்தீங்க, ஆனா அதோட சைஸ் பெருசா இருக்கு, அவங்க பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் டைகர் கான்சென்ட்ரேட்டடாவே இல்ல. நிறைய இது ஸ்னோ லெப்பர்ட்ஸை ரெக்கவர் பண்ணணும், ஆப்பிரிக்கன் சீட்டாஸை டிரான்ஸ்லோகேட் பண்ணுங்கிற மாதிரி டைகர்ஸை தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. பிளஸ் இந்த ரோல் ஆஃப் ஃபாரஸ்ட் பியூரோக்ரசி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா அவங்களுக்கு நிறைய பவர் கொடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப ப்ராஜெக்ட் டைகர் வித்
அதர் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் மற்ற எதெல்லாம் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் இருக்கோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க இன்டகிரேட் பண்ணுங்க. தட் வில் பி அ குட் ஸ்டெப். செகண்ட், கவர்மெண்ட் வந்துட்டு நீங்க மோனோபாலி வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் நீங்களே பண்ணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாண்டி டிவியேட் ஆகக்கூடிய மாதிரியான சிச்சுவேஷன். ஸ்பெஷலைஸ்டு பீப்புள் வேணும் அப்படின்னு கேளுங்க. ஒரு டேலண்டட் ஒரு சோர்ஸ் இருக்கக்கூடிய சொசைட்டி இது. அப்ப வேரியஸ் டொமைன்ஸ்ல இருந்து பீப்புளை வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல. பிரைவேட் என்டர்பிரைசஸ், லோக்கல் கம்யூனிட்டிஸ், என்ஜிஓ, சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் நீங்க கூட்டி சேர்ந்துட்டு இவங்க கிட்ட இருந்து பாலிசிக்கு என்னென்ன மாதிரியான இன்புட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு பாலிசி டெசிஷன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இந்தியாவோட டைகர் கன்சர்வேஷனுக்கு ஒரு ரீபூட் இப்போதைக்கு கொண்டு வரணும். ஸோ தட் நம்ம வந்துட்டு இப்போதைக்கு சியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்மளோட பொட்டன்ஷியல் கிடையாது. ஆனா நம்மளோட பொட்டன்ஷியல் டு ஹேவ் வைல்ட் டைகர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10,000ல இருந்து 15,000 வரைக்கும் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டைகர்ஸோட கவுண்ட் இட் இஸ் மியர்லி 3,000 அப்படிங்கும் போது there is lot more to do அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. The next article that we'll read is a self-reliant foreign policy. இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா, செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது தான் 24th இண்டிபெண்டன்ஸ் டேயோட தீமே. ஆனா இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது தன்னோட நாட்டை தன்னோட நாட்டையே டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இல்ல தன்னம்பிக்கை அந்த மாதிரியான வார்த்தைகள். ஸோ அப்ப இந்த செல்ஃப் ரிலையன்ஸ்னு பேசினாலே மக்களுக்கு என்னதான் மைண்டுக்குள்ள வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்கனாமி பத்தி பேசுறாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றதுல நம்மளே டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. இது எல்லாமே பேசுறதுக்கான ரீசன் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல குளோபல் வேல்யூ செயின்ஸ் எவ்வளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இதே செல்ஃப் ரிலையன்ஸ் தான் ஃபாரின் பாலிசி டொமைன்லயும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட டொமெஸ்டிக் கோல் வந்துட்டு எக்கனாமி சைடு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம மற்ற கண்ட்ரீஸை ரொம்ப டிபெண்ட் பண்ணாம இம்போர்ட்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி டொமெஸ்டிக்கா ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா நமக்குன்னு சில அட்டானமி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபாரின் பாலிசி அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இதே மாதிரியான செல்ஃப் ரிலையன்ட்டை வச்சுக்க முடியுமா? நான் என்ன மட்டுமே நம்பி இருப்பேன்னு வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட ஹிஸ்டரிக்கு நம்ம எடுத்துட்டு போவோம். when you take India's foreign policy, இந்தியாவோட foreign policy is non-alignment movement. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 1945 வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி 2 சூப்பர் பவர்ஸ் இருந்தாங்க, சோவியத் யூனியன் அண்ட் யுஎஸ். யாரோட சைடுக்குமே நாங்க வரப்போறது கிடையாது, we are going to be on an autonomy அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அவங்களோட பாலிசி என்னவோ வச்சிருந்தாங்கன்னா, நாங்க எந்த ஒரு கண்ட்ரிஸ் rather it be வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இல்ல ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யாரோட இனிமே அலைன் ஆக மாட்டோம் தான் அவங்களோட பாலிசியா வச்சிருந்தாங்க. அது பாலிசியா மட்டுமே இருந்ததே ஒழிய ரியலிஸ்டிக்கா இதை கம்ப்ளீட்டா இந்தியானால நடத்த முடியாத சிச்சுவேஷன். 1962 வார்ல சைனாக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு ஜவஹர்லால் நேரு வந்துட்டு யூஎஸ் கிட்ட போய் எங்களுக்கு எமர்ஜென்சியா மிலிட்டரி எய்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. ஏன்னா 1962 வார்ல சைனா கம்ப்ளீட்டா ஈஸ்டர்ன் இந்தியாவை அக்வயர் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம யூஎஸ் கிட்ட போய் கொஞ்சம் அலைனா எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருப்போம். 1971 இந்தியா பாகிஸ்தான் வார் சிச்சுவேஷன்லயும் இந்திரா காந்தி கவர்மெண்ட் they would have signed a treaty of peace, friendship, cooperation with the சோவியத் யூனியனோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. அப்ப அங்க சோவியத் யூனியன் சைடு அலைன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 1991ல யூஎஸோட பேக்கிங்னால தான் பாகிஸ்தான் வந்துட்டு இந்த இதுல இருந்து நாங்க வெளியில வரோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப இந்தியா வந்துட்டு எல்லா இடத்துலயும் தான் வந்துட்டு நான் அலைன்டா இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடத்துல ரியலிஸ்டிக் சிச்சுவேஷன்ஸ் வேற மாதிரி போகக்கூடிய இடத்துல சில கம்பல்ஷன்ஸ்னால யாரோ ஒருத்தரோட ஒரு அலையன்ஸ் வந்துட்டு மீட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துடும். இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் சினாரியோல நான் அலைன்மெண்ட் 2.0 அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எவால்வ் ஆயிட்டு இருக்கு பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனா. யாரு யூஎஸ் பக்கம் போறாங்க, யாரு சைனா பக்கம் போறாங்க அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல சிச்சுவேஷன்ல இந்தியா தன்னோட சாவரனிட்டியை எப்பயுமே கைக்குள்ள வச்சுக்கணும். இந்தியா எந்த ஒரு சிச்சுவேஷனையும் தன்னோட ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ஆத்தர் எழுதியிருக்காரு. இதுல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு யூஎஸ் நோக்கி நீங்க ஒருவேளை நீங்க உங்களோட ஃப்ரீடம் வந்துட்டு இது பண்றீங்க, உங்களோட ஃப்ரீடம் வேணுங்கிற சிச்சுவேஷன்ல நாங்க சைனாவை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுங்கிற நெசசிட்டி வரும்போது நீங்க எல்லாத்தையுமே நாங்க யூஎஸ் தான் டிபெண்ட் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டா அலைன் ஆகிற மாதிரி போயிடும். இந்தியாவுக்குன்னு தன்னோட கண்ட்ரிக்குன்னு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்தியாவுக்கு ஈரான்ல சில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரஷ்யால சில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்னதான் அவங்களோட இண்டிஜினியஸ் டிஃபென்ஸ் மாடர்னைசேஷன் பத்தி பேசினாலும் சரி,
இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷன் பத்தி பேசினாலும் சரி, நமக்கு மத்தவங்களோட கண்ட்ரீஸோட ஹெல்ப் அப்படிங்கிறது தேவை. தட் டு அ கண்ட்ரி விச் இஸ் அன் ஏசியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி. அப்ப நீங்க செல்ஃப் ரிலையண்டா இருங்க, அது தப்பே கிடையாது. ஆனா ஒருத்தரை மட்டும் ரிலை பண்ணி இருக்கிறதுங்கிறது ஆபத்தான விஷயம் நம்மளோட கண்ட்ரிக்கு அப்படின்னு அப்ப உங்களோட செல்ஃப் எசன்ஸ் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் என்ன அப்படின்னா டைவர்சிபிகேஷன். ஒரு வைட் பேஸ்கெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. யூ ஹேவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் யூஎஸ் with a sharp focus on சைனாவை கண்டெயின் பண்ணும். ஆனா இதை கண்டெயின் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட் வரணும். அந்த டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட்ல நீங்க யூஎஸ் மட்டும் சார்ந்து இருக்க கூடாது. மற்ற கண்ட்ரீஸோட ஒரு கைண்ட் ஆஃப் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த டென்ஸ் நெட்வொர்க் கிரியேட் பண்ணும் போதுதான் உங்களுக்குன்னு ஒரு அட்டானமி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம செல்ஃப் ரிலையண்டாவும் இருக்கலாம், அட் த சேம் டைம் ஃப்ரீயாவும் இருக்கலாம். ஆனா யார்கிட்ட இருந்தும் ஐசோலேட் ஆகாத மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே தே ஆர் அலைனிங் டுவர்ட்ஸ் சைனா. ஈரான், சைனா, ஆப்கானிஸ்தான், ரஷ்யா இவங்க 4 பேரும் சேர்ந்து கூட ஒரு மீட்டிங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. இந்தியா வாஸ் நாட் பார்ட் ஆஃப் இட். ஸோ அப்ப நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன மாதிரியான ஃபாரின் பாலிசி ஆப்டிமலா இருக்குமோ, ஒரு மல்டி போலார்ல நிறைய காம்பினேஷன்ஸ் வேணும். ஒருத்தருக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடாது. உங்களோட மேக்ஸிமைஸ் உங்க ஃபாரின் பொட்டன்ஷியலை பண்ணணும் அப்படின்னா நீங்க நிறைய லைக் மைண்டட் பார்ட்னர்ஸை உங்களோட சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. So இதான் இன்னையோட important current affairs. If you like my video, like, share and subscribe to Conquer IAS. Press the bell icon for further notifications. ஏதாச்சும் doubts இருந்ததுன்னா Telegram channelலையும் Facebook Conquer IASலையும் you can follow us. Thank you.